பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 1950 1960 நூற்றாண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் ஒன்று நடந்ததாம். எத்தனையோ மக்கள் அந்த எழுப்புதல்ல தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய கன்வென்ஷனை நடத்தின மனிதர் தான் பில்லி கிரஹாம். ஒரு நாள் லண்டன் மாநகரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை, ஒரு கன்வென்ஷனை அவர் நடத்தினாராம். முதல் நாள் மீட்டிங் நடந்ததாம், இரண்டாம் நாள் மீட்டிங் நடந்ததாம். இவர்களுடைய வழக்கம் எப்படி என்றால், அந்த மீட்டிங் அவர் பிரசங்கம் முடித்த உடனே ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் என்ற ஒரு பாடலை அவர்கள் பாடுவாங்க. அப்படி பாடும் பொழுது யாரெல்லாம் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் முன்பதாக வாங்க என்று சொல்லும் பொழுது அநேக மக்கள் தனக்கு அழுது கொண்டு அந்த இடத்துல நடந்து கொண்டு வருவாங்களாம் அந்த ஒப்பு கொடுக்க. அதே போல அவர் அப்படி ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியாவா இருக்கிற லண்டன் மீடியா ஒரு நியூஸை ஒன்று போட்டதாம். என்னவென்றால், இந்த பில்லி கிரஹாம் தன்னுடைய கன்வென்ஷன்ல கடைசியில ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் என்ற அந்த பாடலை பாடுவதனால்தான், அந்த பாடலை அவர்கள் கூட்டமாக ஒரு கோரஸ் பாடுவதனால்தான் அங்கே அநேக மக்கள் என்ன பண்றாங்க, அந்த மீட்டிங்க்கு தன்னை ஒப்பு கொடுத்து வராங்க. அப்படி ஒரு பாடாம போனா யாருமே வரமாட்டாங்க என்று அந்த லண்டன் மீடியா தன்னுடைய நியூஸ்ல வெளியிட்டதாம். இதை பார்த்த இந்த பில்லி கிரஹாம் தன்னுடைய குரூப்ல இருக்க நாளைக்கு நடக்க போகிற கன்வென்ஷன்ல ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் நம்ம பாட போகிறதில்ல என்று சொன்னாராம். அதே போல அடுத்த நாள் கன்வென்ஷன் நடந்ததாம். அவர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர்கள் இறுதியாக யாரெல்லாம் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ நீங்க எல்லாருமே வாங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மைக்கை விட்டு தூரத்துல நின்னாராம். ஒரே அமைதியம், அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியம் முழுவதுமாக ஒரே அமைதியம். அந்த அமைதியின் நடுவில் நிறைய மக்கள் நடந்து வருவதையும் நிறைய மக்கள் அழுது கொண்டு வருவதையும் அங்க இருக்கிற எல்லாருமே கேட்டாங்களாம். அப்போ அடுத்த நாள் நியூஸ்ல அந்த லண்டன் மீடியா என்ற நியூஸ் சொன்னாங்களோ அதே நியூஸ் அடுத்த நாள் சொன்னாங்களாம், தயவு செய்து ஜஸ்ட் ஆஸ் ஐ அம் பாடுங்க, இந்த அமைதி எங்களுக்கு கொள்ளுகிறது, இந்த அமைதியை எங்களால் தாங்க முடியல, மக்கள் இறுதியில அழுது கொண்டும் அவர்கள் நடந்து வருவதை பார்த்து எங்களால தாங்கவே முடியல என்று இந்த லண்டன் மீடியா சொன்னாங்களாம். ஆமாங்க, வேதத்திலும் சங்கீதம் 121 வசனம் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று. ஆமாங்க, அந்த லண்டன் மீடியாவை யோசித்தாங்க, இந்த பாடலை பாடுவதனால் ஒட்டுமொத்த மக்களும் வராங்க, அப்படி பாடலைன்னா யாருமே வரமாட்டாங்க என்று சொல்லி இந்த பில்லி கிரஹாம் கன்வென்ஷனை நம்ம நடக்கவே விடக்கூடாது என்று யோசித்தாங்க. ஆனா கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? யாரெல்லாம் அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கக்கூடாது, யாரெல்லாம் பில்லி கிரஹாம் இந்த நாட்டை விட்டு போகணும் என்று யோசித்தாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் பில்லி கிரஹாமுக்கு வந்த எல்லா தீங்கையும் விட்டு கர்த்தர் அவரை காத்து கொண்டாங்க. நம்ம வாழ்க்கையிலும் வருகிற பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில வர போராட்டங்கள் நிறைய இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக மக்கள் செயல்படலாம், ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்திலும் சரி, உங்க குடும்பத்திலும் சரி யாராவது உங்களுக்கு விரோதமா செயல்படலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி நான் உன்னை காத்து கொள்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அன்றைக்கு பில்லி கிரஹாமையும் அந்த கன்வென்ஷனும் காத்தது போல இன்றைக்கும் உங்களையும் நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்றார். அந்த நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? ஒரு நாள் 2 நாள் நடக்க வேண்டிய அந்த கன்வென்ஷன் மீட்டிங் கிட்டத்தட்ட 30 நாட்கள் அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடந்ததாம். அதே போல கர்த்தர் உங்களுக்கு வர எல்லா தீங்கையும் விட்டு அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆனால் கவலைப்படாதீங்க. God bless you.